கிட்டத்தட்ட 33 வார்டுகள். 33 வார்டுல பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 ஒரு 12,000 கிட்ட வீடுகள்னா குடும்பங்களோ இல்லை அந்த பைப்லாம் போகிறது இல்லைங்களா, அந்த 12,000 கனெக்ஷன்னு சொல்கிறாங்களா அது இருக்குது. 12,000 கனெக்ஷனில் கிட்டத்தட்ட 5,900 கனெக்ஷனுக்கு மட்டும்தான், அதாவது இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு பைப்பு போடப்பட்டு அந்த வழியாக வரக்கூடிய கழிவுநீர் இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் வந்து, அதாவது 19 வார்டில் இருக்கக்கூடிய 5,900 வீடுகளில் இருக்கக்கூடிய கழிவுநீர் அந்த டிச்சோ கால்வாயோ அது வழியாக வந்து இங்கே இருக்கிற சுத்திகரிப்பு நிலையத்துக்கு வருது. இந்த சுத்திகரிப்பு நிலையம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 4,4 லட்சம் லிட்டர் கழிவு நீரை அந்த சாக்கடையை சுத்திகரம் செய்யக்கூடிய அளவுக்கு இது கெப்பாசிட்டி இருக்குது. ஆனா இப்ப நம்ம 5,900 வீடுகள் சொல்றோம் இல்லையா, 5,900 வீடுகளோ கனெக்ஷனோ எதுவா இருந்தாலும் அதுல வர 19 வார்டுல இருக்கிறது மட்டும்தான், 19 வார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த சாக்கடை 5,900 வீடுகள்ல இருந்து வரக்கூடிய இந்த சாக்கடை நீர் இந்த சுத்திகரிப்பு நிலையத்துல வந்து சுத்திகரம் பண்ணி வெளியில போகுது. இதுக்கு ஒரு 3 டெக்னாலஜி வச்சிருக்கிறாங்க. அதாவது முதல்ல அந்த சகதியை பிரிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த சகதியை பிரித்து அந்த தண்ணியை இன்னொரு ஒரு தொட்டியில் 2 தொட்டியில் தேக்கி அந்த தொட்டியில் நுண்ணுயிர்கள் போட்டு பாக்டீரியா நுண்ணுயிர்களை போட்டு அந்த சகதியை அந்த நுண்ணுயிர் பாக்டீரியா சாப்பிட்டுட்டு நல்ல ஆக்சிஜன் வந்து பபுளாக வருது. ஆக்சிஜன்றது அந்த பிராணவாயு, அது சுற்றி இருக்கிற ஆக்சிஜனோ இல்லை கீழே இருக்கிற பிராணவாயு மூலமாக நல்ல தண்ணியாக ஆக்கி இன்னொரு வழியாக வெளியில் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்தப்புறம் அதில் குளோரின் கீரின் சேர்த்து அதை சுத்தம் பண்ணி திருப்பி கொண்டு போய் சனத்குமார் நதியில கலக்குறாங்க. இதுதான் இதோட வேலை. அப்படி யோசிச்சு பாருங்க, இருக்கிற 33 வார்டுல 19 வார்டுல இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சாக்கடை தண்ணி மட்டும்தான் இங்க ப்ராசஸ் ஆகுது. எது தர்மபுரி சுத்திகரிப்பு நிலையத்துல. மிச்சம் இருக்கக்கூடிய 14 வார்டு இருக்கக்கூடிய 5,500 கனெக்ஷன் வீடுகளோ குடும்பங்களோ பிளாட்டுங்களோ எல்லாமே இருக்குன்னா அந்த தண்ணி எங்க போகுதுன்னா அதுவும் சனத்குமார் தான். சனத்குமார் நதிக்கு போகுது. என்னது, ராமக்கால் ஏரிக்கு போகுது. அதாவது இங்க சுத்திகரம் பண்ண தண்ணிய சனத்குமார்ல போகுது. அதே போல இந்த சுத்திகரிக்கப்படாத மிச்சம் இருக்கிற தண்ணி பாருங்க 14 வார்டுல இருக்கு, அதுவும் திருப்பி இங்கேதான் இந்த இதுக்கும் ராமக்கால் ஏரிக்கும் போயிட்டு இருக்கு. அப்பனா நீர்நிலைகளுக்கு சாக்கடை தண்ணி தான் போயிட்டு இருக்கு. சாக்கடை தண்ணியை நல்ல நீர்நிலைகளில் கலப்பது என்பது சட்டப்படி குற்றம். அத எந்த ஒரு கவர்மெண்டோ நகராட்சியோ ஊராட்சி பேரூராட்சி செய்யக்கூடாது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்லயும் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள்ல சாக்கடை தண்ணீர் கலப்பது என்பது சர்வ சாதாரண விஷயம். அதுல தர்மபுரியும் விலக்கில்லை. நகராட்சியின் நிர்வாகத்துல என்ன பண்றாங்க, சாக்கடை தண்ணியை கொண்டு போய் நல்ல தண்ணியில கலக்குறாங்க. அது சட்டப்படி குற்றம். இந்த குற்றத்தை எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க தர்மபுரி நகராட்சி உட்பட்ட. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டிருக்கிறாங்க. யாரு, நம்மளுடைய மாசு கட்டுப்பாடு வாரியம் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. ஏதோ 3.5 லட்சமோ 4 லட்சமோ ஃபைன் போட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் அதுவும் கட்டப்படல. ஃபைன் போட்டு நீங்க கழிவு நீரை கொண்டு போய் நல்ல தண்ணியில கலந்துருங்க, அதனால அதை தடுத்து நிறுத்தணும்னு ஃபைன் போட்டிருக்காங்க. ஆனா அதை ஃபைன் கட்டலை. அதுக்கு என்ன ஒரு திட்டத்தை கொடுத்துருக்குறாங்கன்னா, இப்போ இதே பகுதியில இன்னொரு சுத்திகரிப்பு நிலையத்தை கட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் பெருசு. அதாவது 5 லட்சம் சாக்கடை கழிவு 5 லட்சம் லிட்டர் சாக்கடை MLD, அதாவது மில்லியன் லிட்டர் பர் டே. 5.something வச்சுங்களேன், 5.2 MLDனா 5.2 மில்லியன் லிட்டர் பர் டே. அதாவது 5 லட்சத்தோ 5.5 லட்சம் லிட்டர் சாக்கடை தண்ணிய சுத்திகரிப்பு செய்யறதுக்கு இன்னொரு சுத்திகரிப்பு நிலையம் கட்டிட்டு இருக்கிறாங்க. 2 வருஷமா கட்டுறாங்க, இன்னும் 2 வருஷத்துல முடிச்சிருவோங்கிறாங்க. அப்படி பண்ணா இங்க 19 வார்டு தண்ணி சுத்திகரிப்பு நிலையம் இருக்கு, சுத்திகரிப்பு பண்ணி போகும். ஒரு பழைய சுத்திகரிப்பு நிலையம் மூலமா புதுசா உருவாக்கப்படுற அந்த சுத்திகரிப்பு நிலையத்துல இன்னொரு அந்த மிச்சம் இருக்கிற 14 வார்டு தண்ணி சுத்திகரிப்பு செய்து அது நல்ல தண்ணியா வெளில போகும்.